தட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா Ford EcoSports 2017 மாடல் டீசல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இன்ஜினோட ஆயில் லீக், அதேமாதிரி கிளச்சோட ஒர்க்கு தான் நான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் லீக் எந்த இடத்துல ஆகுது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த EcoSports 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்குள்ளே இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஜின் ஆயில் எவ்வளோ லீக் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் லீக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் லீக் எங்கே வருதுன்னா ஆயில் கூலர் அசம்பிள்லேருந்து தான். இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கூலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரிங் வரும். இப்போ நான் இதை கவரை பிரிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கூலர் அசம்பிள்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலோட டெம்பரேச்சரை ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான். இன்ஜினோட ஆயிலும் அதேமாதிரி கூலண்ட்டும் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்கணும். உங்கள் மார்னிங் டைமில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆயிலோட வெஸ்காசிட்டி அதிகமாக இருக்கும். இன்ஜின் ஹீட் ஆகும்போது அதோட வெஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். வெஸ்காசிட்டியை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கூலர் அசம்பிளி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆயில் கூலர் அசம்பிளிலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓரிங் கம்ப்ளைண்ட் வரும். ஆயில் கூலர் அசம்பிள்னால வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு மைனஸ் ப்ராப்ளமே இந்த ஆயில் கூலர் அசம்பிள் லீக்கு தான். இந்த வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கூலர் அசம்பிளோட ஓரிங் தான் இதில் போயிட்டுருக்கு. ஓரிங் செப்பரேட்டாக மாட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதே அகைன் ப்ராப்ளம் வரும்போது இன்ஜின் ஆயில் கூலண்ட்டை மிஸ் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் கூட வரும். ஏன்னா உள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரிங் உங்களுக்கு போகும். ஏன்னா இந்த பாடி ஏதாவது உங்களுக்கு ரஸ்ட் ஆகும்போது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிளை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கூலர் அசம்பிளோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3,800 கிட்ட வருது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டராக வரும். இப்போ நான் ஆயில் கூலர் அசம்பிள் நான் கியர் பாக்ஸை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆயில் கூலர் அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த EcoSportsோட கியர் பாக்ஸோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஹவுசிங் போல்ட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கியர் பாக்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த EcoSportsோட கிளச் பிளேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிளேட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அங்கே இருக்காது. ஸ்லிப்பாக ஆரம்பிக்கும். ஸ்லிப் ஆகும்போது ஹீட் ஆகும். இப்போ இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்லிப் ஆகிருக்கு. அதேமாதிரி கிளச்சு ரிலீஸ் பெரிங்க நீங்கள் எப்போவுமே கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணும்போது ரிலீஸ் பெரிங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரிக் சிலிண்டர் உள்ளவும் பார்த்திங்கன்னா ஸ்லேவ் சிலிண்டர் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளச் பிளேட் கவர் அசம்பிள் அதேமாதிரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டாக தான் வரும். அதோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கிளச்சோட ஸ்லேவ் சிலிண்டர் ரிலீஸ் பெரிங்க ரெண்டுமே ஒன்று தான். அந்த கிளச் ரிலீஸ் பெரிங்கோட ஒரிஜினல் ஒரு ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸோட ஆயிலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா கியர் பாக்ஸோட ஆயில் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் கியர் பாக்ஸ் ஆயிலும் அதேமாதிரி இது வந்து ஏர் ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிலும் நான் இதை வாங்குகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த EcoSportsல வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிளி தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். ப்ளஸ் ஆயில் கூலர் அசம்பிளோட மவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம்ல வந்து பார்த்திங்கன்னா 3 போல்ட் வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு போல்ட் வரும். இப்போ இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த EcoSportsோட ஆயில் கூலர் அசம்பிளில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரிங் தான். இருந்தாலும் இப்போ நீங்கள் ஓரிங்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் கூட வரும். ஏன்னா ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா ஆயிலும் இன்ஜினை கூலண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் வரும்போது இது இன்னும் கிரிட்டிக்கலாக ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த ஓரிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவே ஒரு 700 கிட்ட வருது. அசம்பிளோட பார்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா 3,800 தான் வருது. அதனால் நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் வர அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இதில் கொஞ்சம் நான் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறோட ரீசன் வந்து பாருங்கள். இன்ஜினோட பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்.
இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கும் அதே மாதிரி கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 hour ஓடி இருக்கு. இன்ஜின் ஆயில் லீக்கு பாருங்கள் சுத்தமாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அதே மாதிரி கிளச்சியோட பெடலும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் லீக்கும் பார்த்துருக்கேன், அதே மாதிரி கிளச்சோட ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.